அனைவருக்கும் வணக்கம். இது லாஸ் இன் தமிழ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சேல் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பின்னிட்டு கிரயம் எழுதி கொடுக்கவில்லை என்றால் எத்தனை ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதே போல் அட்வான்ஸ் தொகையை திருப்பி வாங்குறதுக்கு எத்தனை நாள் கேஸ் போடலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரைய பத்திரம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி போடுற கேஸுடைய பேர் தமிழில் ஏற்றதை ஆற்றுதல் பரிகாரம் கோரும் வழக்குன்னு பேர். ஆங்கிலத்தில் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டுன்னு சொல்லுவோம். கிரைய பத்திரம் எழுதி கொடுக்க கோரும் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் வழக்கு ஆர்டிக்கல் 54 கால வரையறை சட்டத்தின் படிக்கு 3 ஆண்டுகளுக்குள் தாக்கல் செய்யப்படணும். அந்த 3 ஆண்டுகள் எப்போ இருந்து தொடங்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கிரைய ஒப்பந்தத்தில் காலக்கெடு ஏதாவது குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, நம்ம எப்பவும் பார்க்குறது போல் 6 மாதம் 1 வருஷம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 6 மாதம் அல்லது 1 வருடம் கழித்ததிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் நம்ம வழக்கு தாக்கல் செய்யணும். ஆனால் அந்த ஆவணத்தில் காலக்கெடு எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றால், அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கேட்கும்போது நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த உரிமையாளர் எழுதி கொடுக்க மறுத்ததிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் நம்ம இந்த ஏற்றதை ஆற்றுதல் பரிகாரம் கோரி வழக்கு தாக்கல் பண்ணணும். கிரைய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 6 மாதம் அல்லது 1 வருடம் முடிந்ததற்கு பின்னிட்டும் கிரைய ஒப்பந்தம் எழுதி கொடுக்கலன்னா 2 பேரும் சம்மதத்தின் பேரில் மறுபடியும் ஒரு 6 மாதம் 1 வருட காலம் நீட்டிச்சுக்குவாங்க. அப்படி நீட்டிப்பு முடிந்த காலத்திலிருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்கை தாக்கல் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சொத்தோட உரிமையாளர் ஏன்னு வச்சுக்குவோம், வாங்குறவர் பின்னு வச்சுக்குவோம். உதாரணமாக 1/1/2020 சுமார் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு வச்சுக்குவோம். கிரைய தேதியில் 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துறாங்கன்னு சொல்லி வச்சுக்குவோம். பாக்கி கிரைய தொகை 1 லட்சத்தை ஒரு 6 மாதம் காலத்தில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி காலக்கெடு நிர்ணயம் பண்ணியிருக்காங்கன்னு உதாரணமாக வச்சுக்கலாம். அந்த 6 மாத காலக்கெடுங்கிறது 1/6/2020 30/6/2020 முடியுது. எனவே அந்த வழக்கானது 30/6/2020 3 ஆண்டுகளுக்குள் நம்ம ஏற்றதை ஆற்றுதல் பரிகாரம் கோரி வழக்கை தாக்கல் செய்யலாம். இந்த உதாரணத்தில் கிரைய ஒப்பந்தத்தில் காலக்கெடு எதுவும் குறிப்பிடாமல் கேட்கும் பொழுது எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தால் எத்தனை நாட்குள்ளே நம்ம போடணும்னு சொல்லி பார்ப்போம். அந்த உரிமையாளர் கிரைய பத்திரம் எழுதி கொடுக்க மறுத்ததிலிருந்து 3 ஆண்டுக்குள்ளே நாம் கிரைய பத்திரம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்யலாம். 3வது உதாரணத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி கிரைய ஒப்பந்தம் 1/1/2020 எழுதிக்கிறாங்க. அதில் ஒரு 6 மாதம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அது முடிகிறது 30/6/2020. அதுக்கப்புறம் கிரையப்பத்திரம் எழுதி கொடுக்காத போது இரு தரப்பினரும், அதாவது கிரையை எழுதி வாங்குறவங்களும் கிரையை எழுதி கொடுக்குறவங்க 2 பேரும் ஒப்புக்கொண்டு மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதாவது அந்த கிரைய ஒப்பந்தத்தின் பின்பகுதியில் எழுதிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா 30/6/2020 அந்த 1 வருஷம் 29/6/2021 முடியுது. அந்த 29/6/2021 3 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம கிரைப்பத்திரம் எழுதி தர சொல்லி வழக்கு தாக்கல் செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 3 வருடங்கள் முடிஞ்சிருச்சுன்னா கிரைய பத்திரம் எழுதி கொடுக்க கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அந்த அட்வான்ஸ் தொகையை திரும்ப பெற முடியுமா அப்படின்னா, அந்த அட்வான்ஸ் தொகையை திரும்ப தரணும்னு சொல்லிட்டு மணி சூட்டை, அதாவது பணத்தை திரும்ப வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் மற்றும் வழக்கின் சூழ்நிலைகளை பொறுத்து தான் பணம் நமக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்புண்டு. கண்டிப்பாக பணம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்தந்த வழக்கின் சூழ்நிலைகளை பொறுத்ததாகும். அட்வான்ஸ் தொகையை திரும்ப வழங்க கோரி தாக்கல் செய்யும் வழக்கை எந்த தேதியில் கிரைய ஒப்பந்தம் ஏற்பட்டதோ அன்றையிலிருந்து 12 ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். அதை பற்றி சொல்கிறதா கால வரையறை சட்டம் ஆர்டிக்கல் 62. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு குற்றவியல் மற்றும் சிவில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ.